நாளையிலேருந்து யாரும் சோறு திங்காதுன்னா அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு தெண்டை சம்பளம் கர்மாந்திரம். இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. நாளைக்கு மலைமாடு மேய்ப்பவங்களுக்கு பிரச்சனை இருப்பதாக ஒரு கவலை. மலைமாடு மேய்ப்பவங்களுக்கு நாளைக்கு மேலே மேய்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வனத்துறைக்காரர்கள் மறுபடியும் அப்புறம் தீவிரமாக நாங்கள் போராட்டத்தை எடுப்போம். எங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? எங்களை ஓரணியில் கூட போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் வேலையே. என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்னங்கிறத கவனத்தில் எடுக்காமல் சும்மா தேவையெல்லாம் போகாத மேய்க்காதேன்னு. சரி, வனவிலங்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சிங்க. மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தீங்களா? இப்போ சொல்கிறீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கலான்னு. உருவாக்கிட்டுல நீங்கள் தடை போட்டுக்கணும். திடீர்னு வனவிலங்குகள் மேலே உங்களுக்கு அக்கறை வருது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இந்த மாடுகளை அந்த மலைகளில் மேய்க்கிறோம். எத்தனை 100 ஆண்டுகளாக மேய்க்கிறாங்க எங்கள் முன்னோர்கள்லேருந்து. இது நேற்று இன்னைக்கு செய்கிற வேலையாது சொல்லுங்கள். திடீர்னு உங்களுக்கு அது மேலே அக்கறை வந்தது, அதை நீ தடை அப்படின்றீங்க. இப்போ நாங்கள் எங்கே மேய்ப்போம் சொல்லுங்கள்? இந்த கால்நடைகள் எங்கே இருக்கு? காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்த உயிரினங்கள் தான். அதை பிற்காலத்தில் அப்படியே நாங்கள் மருத நிலத்தை கூட்டி வேளாண்மைக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்போ இந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்க. இந்த மாடு போய் என்ன செஞ்சிருக்கு? நீ பல ஆயிரக்கணக்கில் வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்காக வச்சு கற்களை உடைக்கிறன்ட்டு கிரானைட்டு மணல் எம்சாண்டு நொறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பாக இருக்குது. குண்டு வச்சு டம்முன்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது. என் ஆடும் போய் ஓரத்தில் மேய்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. அப்படியா? இது ஏற்புடையதாக இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் இந்த போராட்டங்களை செய்கிறத விட்டுறோம். என்னது கொடுமையாக இருக்குது? 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடாக குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடாக கறிக்கி ஓடிச்சு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு. அது இதை பற்றி கவலைப்பட்டிருக்க. பால் வளத்துறைன்னு இருக்குது. பால் எங்கேருந்து வரும்? குழாயை திருநா வருமா? மாடு இல்லாமல் எங்கே பால் வரும்? அது போய் அந்த 2 துறைகள் எதுக்கு வச்சிருக்கு? அரசு வச்சிருக்குல்ல. அரசு பால் வைக்கிது, மாடு மேய்க்காது. எப்படி இருக்கு? கால்நடை துறை வச்சிருக்கு. அந்த கால்நடை பற்றி கவலையே விடாது. அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு தெண்டை சம்பளம் கர்மாந்திரம். மேய்க்க விடலைன்னா நான் மறுபடியும் மேய்ப்போம். அவங்க ஆல்ரெடி மேய்க்க விடாம தான் வச்சிருக்காங்க. புதுசா ஒன்றும் தடை இல்லை. ஒரு கென்னடி ஐயா இங்க சண்டை போட்டு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காப்புல ஒரு அமைப்பு. சண்டை ஒரு கோரிக்கை தான். ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு கோரிக்கை தான். எங்களையும் பாரு, எங்க கோரிக்கையை கவனத்தில் எடு. திடீர்னு நீ பாட்டு ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுங்க மாதிரி மேய்க்காத அப்படின்னா நான் எங்கே போறதுன்னு. ஒரு மாற்று இருக்கணும். நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணும்? பணம் செல்லாதுன்னு சொல்ல போகுது. 1000 ரூபா செல்லாது. சரி, இப்போ 2000 ரூபா தான் செல்லும் அப்படின்னா 2000 ரூபாயை அச்சிட்டு போதிய அளவிற்கு புழக்கத்துக்கு வங்கியில் கொண்டாந்து சேமிச்சுட்டுல செல்லாதுன்னு சொல்லியிருக்கணும். அதுதானே சொல்லியிருக்கணும். தப்பு நீங்கள் வேட்டு சொல்லிட்டீங்க. நாளையிலேருந்து யாரும் சோறு திங்காதுன்னா மாற்றம் எதை திங்கிறது? அப்புறம் சோறை திங்காமன்னு கேட்பாங்கல்ல. அப்போ இதை சாப்பிடு இதை சாப்பிடாதுன்னு சொன்னால் சரி. மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடல. முதல்ல நீ என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிடுறதுன்னு முடிவு செய். அப்போ எனக்கு மேய்ச்சல் இடம் இதுன்னு சொல்லு, அதை உறுதி செய்யும். அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய். அதை விட்டுவிட்டு நீ மாட்டுக்கு மேய்க்காத. அப்படின்னா எங்கே போய் மேய்க்கிறது? பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 இந்த பீஃப் இவன் தானே. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதுலேயே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம்னு டைரி டேயில் பால் நாளில் பிரதமர் ஐயா பேசுகிறாங்க. அப்புறம் அது எங்கேருந்து வரும்? இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் பேசுறியே. ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கலாம் சொல்றியே. ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் ஏது? இந்த மூளை சிந்திக்காத அதையெல்லாம் கொடுங்க.